பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நிலையில ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதே போல அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் பத்தியும் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கிய காலகட்டத்தில் அந்த கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்புல குறிப்பா தன்னுடைய பொக்கிஷம் என்று அறிமுகப்படுத்தியிருந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் நம்மளோட இந்த கிராவுடன் பேசலாம். சார் வணக்கம் சார். குறிப்பா பாக்கியம் தான் அறிமுகப்படுத்தி இருந்தாரு. தொடர்ச்சியா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய புதிய கட்சி தொடங்குவதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. பாஜகவில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அவர் நல்ல இளைஞர், ரொம்ப ஒரு விதமான வீரியமாக செயல்படக்கூடிய திறன் மிக்கவர். பாரதிய ஜனதா கட்சியில் செயல்படும் போது அவரோட வீரியத்தையும் விவேகத்தையும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகளாக நாங்களும் அதை பார்த்துருக்கோம், செயல்பட்டிருக்கோம். இது மாதிரி அவரோட முயற்சிக்கு, அவரோட ஆற்றலுக்கும் அறிவுக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு புது முயற்சி எடுத்திருக்கத அவர் என்ன இருந்தாலும் அந்த முடிவு ஒரு கடுமையான முடிவாக தான் அவருக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் விவேகத்தோடு செயல்படணும்னு ஆர்வத்தோடு ஏதாச்சும் செயல்படுத்தும் போது எங்களை மாதிரி அனுபவசாலிகள் அவரை வாழ்த்தி அவரை வரவேற்கிறது தான் எங்களோட பக்குவமாக இருக்கணும். அதனால் அவரை வாழ்த்துறோம். அவரோட முயற்சி வெற்றி அடையட்டும்னு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறோம். குறிப்பா ரஜினிகாந்த் அவர்கள் பார்ட்டி தொடங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் கட்டமைப்பு வலுப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டாரு. லாஸ்ட் மினிட்ல தான் கோவிட்டுக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. ஆனா அவர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறாரு, நான் பாஜகவில் இணைவதற்கு முன்னால் எனக்கு தொலைபேசியில் அழைத்திருந்தாரு, என்னுடைய இயக்கத்தில் இணைங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை அழைத்ததா? என்ன நடந்துச்சு சார்? அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டதா? நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். எதை வச்சு சொல்றேன்னா, அவங்க பெங்களூர்ல போலீஸ் ஆஃபீஸராக இருந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக ஹரி அவர்கள்னு இருந்தாங்க. ஹரியும் ரஜினி சாரும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஏன்னா ஹரி உங்களுக்கு தெரியும், மகாவதார் பாபாஜி கேவுக்கு போகும்போது ரஜினி சாரோட தொடர்ந்து செயல்படுவார். இது ஹரியே என்கிட்ட சொன்னது. எனக்கு உண்மை ஹரி மூலமாக தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன். அவர் என்கிட்ட சொன்னார். அவர் தான் ரஜினி அவர்கள்ட்ட இவர் அண்ணாமலை அவர்கள் அறிமுகப்படுத்தினதாக சொன்னார். அப்போ அறிமுகப்படுத்தும் போது நிச்சயமாக அண்ணாமலை மாதிரி ஒரு துடிப்பான இளைஞரை பார்க்கும்போது அவரும் விருப்பப்பட்டு இது மாதிரி செய்யலாமே பண்ணலாமேன்னு பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இவர் என்னென்னா, நான் நினைக்கிறேன் 2019 20 அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டு அவர் வைஸ் பிரசிடண்டாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அவர் வைஸ் பிரசிடண்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போ அறிவுசார் பிரிவோட மாநில தலைவராக இருந்த நேரம் இது நடந்தது 3 டிசம்பர் 2020 தான் சார் தனி கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறத வெளியிட்டார். ஸோ 2018 தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தபோது நிறைய பேர் அவரை தொடர்பு கொண்டு பேசினாங்க. அண்ணாமலையும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நிறைய அரசியலுக்கு வரணும், ரஜினி சார் அரசியலுக்கு வரணும் விருப்பப்பட்டவங்க அனைவருமே அவரோட தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவரும் எல்லாரோடையும் தொடர்பு கொண்டு கலந்து அரசியல் அணுகுமுறை என்ன, அரசியலோட நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு அரசியல் நம்ம அவங்க கலைஞர் இல்லாத காலத்தில், ஜெயலலிதா இல்லாத காலத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது அதோட வெளிப்பாடு என்னவா இருக்குங்கிறத பேசும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட மிகப்பெரிய பக்குவமே என்னன்னா, ரஜினி சாரோட மிகப்பெரிய பக்குவமே என்னன்னா, அவர் இளைஞர்கள்ட்டையும் பேசுவார், நடுவயதுக்காரங்கள்ட்டையும் பேசுவார், ஓரளவுக்கு அனுபவசாலிகள்ட்டையும் பேசுவார். அவர் ஒரே செக்மெண்ட்டுக்கிட்ட பேசி ஒரு விஷயத்தை அணுக மாட்டார். எல்லா 3 விதமான செக்மெண்ட் இருக்கு. அதாவது 30 வயசு கம்மியாக இருக்கவங்க, 50 வயசு கம்மியாக இருக்கவங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க, இது மாதிரி எல்லாரையும் அனுசரித்து பார்க்கும்போது தான் அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னா, அவரோட அனுபவத்துக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற முடிவு பண்ணி தான் என்னையே நான் 40 ஆண்டுகள் என்னோட பிஸ்னஸ் அனுபவம் இருந்தது, பெரிய அனுபவம் தான், ஒரு கார்பரேட் அனுபவம் என்கிட்ட இருந்தது. அது இல்லாமல் நான் நிறைய புதுமையான முயற்சிகளை தொடர்ந்து பண்ணதெல்லாம் சாருக்கு தெரியும். நான் அறிவுசார் பிரிவில் இருக்கும்போது நான் கொடி வழி திட்டம், வாழ்வாதார அடைக்காப்பக திட்டம் புதுசாக பேர் வச்சு பண்ணும்போதெல்லாம் அவருக்கு என் மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி கொடுச்சு. பரவாயில்ல, ஒரு 40 ஆண்டுகள் மிக்க அனுபவத்தை இளைஞர்களுக்கு கொண்டு போய் செலுத்தணுங்கிற விருப்பத்தோட ஒரு குரோத் பர்சனாலிட்டியா அர்ஜுனமூர்த்தி இருக்கிறத பார்க்கும்போது என்னை முதல் முறை அவர் என்கிட்ட சொன்னதே அதுதான், உங்களோட 40 ஆண்டுகள் தொழில் அனுபவம், நீங்க புதுமையாக செய்யணுங்கிற விருப்பப்படுற அனுபவமே நம்ம கட்சிக்கு அது ரொம்ப பயன்படும்
அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் ஒரு 2 அனுபவசாலிகள், அரசியல் அனுபவம், முழு அரசியல் அனுபவம் உள்ள தமிழறி மணியன் ஐயா அவர்களையும் முழுவதுமாக இளைஞரை சார்ந்து, நான் நிறைய டிவியில் சொன்னேன், டைஎம்டின்னு ஒரு பிரின்சிபல் சொல்லியிருப்பேன். என்னன்னா என்னோட அனுபவத்தை 40 ஆண்டு அனுபவத்தை இளைஞர்களுக்கு கொடுக்கணுங்கிற என் விருப்பத்தை அவருக்கு புரிஞ்சதுனால தான் நான் இளைஞரையும் சேர்ந்து செயல்படுவேங்கிற ஒரு நம்பிக்கையில தான் என்னைய தேர்ந்தெடுத்தாரு. அதை தாண்டி என்னைய வந்து அவருக்கு ஆரம்பிச்ச கட்சியில் என்னை ஜெனரல் செக்ரட்டரியா அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பும்போது நான் ஜெனரல் செக்ரட்டரியா கையெழுத்து போட்டிருக்கேன். அவங்க தமிழறி மணி ஐயா வந்து வைஸ் பிரசிடண்டா கையெழுத்து போட்டாங்க. அவங்க ரஜினி சார் வந்து ஃபவுண்டர் அண்ட் பிரசிடண்டா, அந்த கட்சியோட பிரசிடண்டா கையெழுத்து போட்டாங்க. இந்த குறிப்பிட்ட காலத்துலனா நாங்க வந்து அவர் அண்ணாமலை அவர்களை பத்தி என்கிட்ட அவர் பேசினதே இல்லை. இது உண்மை, என்கிட்ட பேசினதே இல்லை. அண்ணாமலை அவர்களோட பேச்சை பத்தி என்கிட்ட என்னைக்குமே அவர் பேசினது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலமா வந்து அண்ணாமலை வந்து செயல்பட்டு இருக்க போது, இங்க இருக்கும்போது கூட ஜென்ரலா அண்ணாமலை ஆக்டிவா இருக்காருங்கிறத தாண்டி நானும் அவரும் அதை பத்தி நான் பேசிக்கிட்டதே இல்லை. ஆனா இப்போ அந்த கட்சியினுடைய இப்போ கோவிட்க்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா யாரை டிசைட் பண்ணியிருந்தாரு? அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா வரணும்னு உங்ககிட்ட விருப்பப்பட்டிருக்காரா, இல்லாட்டி ஒரு புதுசா ஒரு யங்ஸ்டரை கொண்டு வரணும்னு அப்படிலாம் டிஸ்கஷன் நடந்திருக்கா? ஏன்னா நிறைய மேடைகள் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஆழமா ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர். அவர் எல்லா ஆங்கிலுமே யோசிச்சு செயல்படக்கூடியவர். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய லீகல் ஃபெட்டர்னிட்டியோட பேசியிருந்தார், மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டியோட பேசிக்கிட்டு இருந்தார், சினிமா துறை சார்ந்தவங்களோடையும் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனா அவர் ஒவ்வொரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு விஷயத்தை விசிட் மாரிதாசோட கூட அவர் பேசிக்கிட்டு இருந்திருக்கார். அவரே சொல்லியிருக்காரு, என்னோட பேசிக்கிட்டு இருந்தார், என்னை அவர் தளபதினு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவரே வெளிப்படுத்தியிருக்காரு. அது மாதிரி அவர் வந்து எல்லாரையும் பார்ப்பாரு, எல்லாரோடையும் பேசுவார், எல்லாரோட அனுபவங்களும் அவரோட செயல் திட்டமும் என்னங்கிற ஒரு புரிதல் இருக்கு. ஆனா அதை தாண்டி அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. அவர் அந்த மெடிடேஷன் ஸ்பிரிட் நிறைய இருக்கிறதுனால, மெடிடேட்டிவா அவர் இருக்கிறதுனால ஆன்மா பார்ப்பார். ரஜினி சார் எப்படி என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு ஒரு தடவை அண்ணாமலையே என்னை கேட்டார். அண்ணாமலையே என்கிட்ட தனியா கூப்பிட்டு, அண்ணே உங்களை எதுக்கு நான் தேர்ந்தெடுத்தாரு அவரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், அவர் ஆன்மா பார்க்க தெரிஞ்சவர், அவருக்கு வந்து ஆன்மா புலப்படுது. இந்த ஆன்மாவை பார்த்து அந்த ஆன்மாவோட சுத்தம் என்ன, அந்த ஆன்மாவோட செயல்பாடு என்ன, அந்த ஆன்மா எந்த அளவுக்கு வலிமையான ஆன்மாங்க கணிக்கக்கூடிய விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால என்னை அவர் என் ஆன்மாவை பார்த்து தேர்ந்தெடுத்தாரா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் அண்ணாமலை கிட்டே சொல்லியிருக்கேன். அண்ணாமலை கூட ஆச்சரியப்பட்டா, இருக்கும்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னு, எப்படி நீ இவ்வளவு பேரை விட்டுட்டு உங்களை தேர்ந்தெடுத்து அது இல்லாம உங்களை பாக்கியம்னு எதுக்குன்னு சொன்னாரு அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், எனக்கு எங்க அப்பா பேர் வச்சாரு, ஆனா எனக்கு விலாசம் கொடுத்தவர் ரஜினி சார். இந்த ஜென்மம் அவருக்கான ஜென்மங்கிறதுல எனக்கு எந்த மாற்ற கருத்துமே இல்லை. இப்போ நீங்க அவரோடு பயணித்த காரணத்துக்காக கேட்கிறேன். இப்போ ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் பார்ட்டியை வந்து இப்போ எமர்ஜ் பண்ணிட்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்குமா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ரஜினி சாரோட நெருங்கி பழகின விதத்துல ஆரோக்கியமான ஒரு அரசியல் வரணுங்கிறதுல விருப்பம் உள்ளவர் ரஜினி அவர்கள். அதுவும் தமிழ்நாடு வந்து அவருக்கு ஒரு அதீதமான அலாதி பிரியம் உண்டு. இந்த மண்ணு மேல அவருக்கு என்ன பிரியம் இருக்குன்னா, அவரோட விதையை வந்து எந்த மண்ணும் ஸ்வீகாரம் பண்ணி காதலிச்சு முளைக்க வைக்கல. மகாராஷ்டிரா முளைக்க வைக்கல, கர்நாடகா முளைக்கல. அவரோட விதை காதலிச்ச மண்ணு, அவரோட விதையை காதலிச்ச மண்ணு தமிழ்நாடு தான். இதுலதான் அவர் விருட்சகமா வளர்ந்துருக்கார். இந்த விருட்சகத்துக்கு ஏதாவது திருப்பி பங்களிக்கணும்னு ஒரு ஆர்வம் அவர் மனசுல என்னைக்குமே இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா என்னோட மனசுல இருக்க ஒப்பீனியன் என்னன்னா, அவர் வந்து மோடிஜி மேல அதீதமான மரியாதை உள்ளவர். மோடிஜியோட அவர் எப்படி மோடிஜியை பாக்குறாருன்னா, ஒரு நாட்டோட சேவைங்கிற அளவுக்கு பாக்குறாரு. அது இல்லாம தமிழ்நாடு அரசியலோட களத்தோட புரிதல் அவருக்கு அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த களம் எப்படி மாறும், எப்படி போகுங்கிற களம் நிர்ணயப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு விஷன் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் மனசுல என்ன வச்சிருப்பாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் இப்ப இருக்க காலத்துல அவர் எதை பார்ப்பாருன்னா, சமுதாயோட நன்மை எது முக்கியமோ அந்த நன்மையை நோக்கி தான் மனசு வச்சிருப்பாரு ஒழிய இந்த மாதிரி ஆறாவாரங்கள்ல தன்னை பயன்படுத்துறதோ தன்னை அதுல செயல்படுத்துறதுக்கோ ஆறாவார சூழ்நிலையில எந்த விதமான முடிவும் அவர் எடுக்கக்கூடிய மனிதரும் இல்லை. அவரோட ஆற்றலும் ஞானமும் ரொம்ப உயர்வான ஞானமும் ஆற்றல் இருக்குது. அவருக்கு அனுபவமும் ஜாஸ்தி, அதுவும் அரசியல் அனுபவம் ரொம்ப பெரிய ஜாஸ்தி. அதுல வந்து அவர் எதுவுமே வந்து எக்காரணத்தை கொண்டுட்டு என்னோட முடிவு என்னன்னா, அவரோட மரியாதையும் மதிப்பும் மோடிஜி மேல அளப்பரியது. அதுல இருந்து எந்த விதத்திலையும் அவர் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிறது தான் என்னோட முடிவு. வந்து பாஜக மீதான பற்று தான் இருக்குன்னு
பாஜகன்னு நீங்க பார்க்க கூடாது. தனி ஒரு மனிதனோட காந்தினா மகாத்மா காந்தின்னு யாரும் காங்கிரஸை வச்சு நம்ம காந்தியை பார்க்கறது இல்ல. பிரைம் மினிஸ்டர் ஆதரிக்கிறது அப்படிங்கிறது அது பாஜகவுக்கான ஆதரவா தானே புரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படி பார்க்க கூடாது. ஒரு தனி மனிதனோட ஒழுக்கம், தனி மனிதனோட வீரியமான செயல்பாடு, நாட்டினோட பாதுகாப்பு, அவர் வந்து பாதுகாப்பை ரொம்ப பார்க்கிறார். இன்னைக்கு இந்தியா முழுக்க பாதுகாப்பா இருக்கு. கோவிட் நேரத்தில் இருந்த பாதுகாப்பு அவர் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லையில இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனை அவருக்கு தெரியும். இந்த பாதுகாப்பெல்லாம் இன்னைக்கு ஒரு 12 ஆண்டுகள் சீரியஸா பாதுகாத்து, கோவிட் பிரச்சனையும் இந்தியாவை பாதுகாத்து, இன்னைக்கு ஈரானோட வார்லையும் இந்தியாவோட பொருளாதாரத்தை பிடிச்சு வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஒரு தலைவரை அவரை பார்க்கும்போது, ஒரு பாதுகாப்புக்கான தலைவர் யாருன்னா மோதிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இது கட்சி சார்ந்த அபிப்பிராயமே கிடையாது. இதை நீங்க கட்சி சார்ந்தே பார்க்க கூடாது. தனி ஒரு மனிதன் மேல, அவருக்கு கலைஞர் மேல மரியாதை இருக்கும், அது இலக்கிய மரியாதையா இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் மேல ஒரு மரியாதை இருக்கும், அவங்களோட ஆற்றல் மேல இருக்கிற மரியாதையா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தங்க மேல ஏதோ ஒரு குணத்தை எடுத்து அவருக்கு மரியாதை இருக்கும். இல்ல, ஆனா அவருடைய ரசிகர்களுக்கு இப்ப ரஜினி சாருடைய ரசிகர்கள் வந்து ட்விட்டர்ல பாக்கின்ற போது அது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு அதிக அளவுல ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஏன்னா அந்த அவருடைய ஒற்றை கருத்து அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியிலும் பிரதிபலிக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இவரை பொறுத்த வரைக்கும், ரஜினி சார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்திடுவாங்க. ஒரு சாதாரண ரீல்லையும் ரஜினி படம் போடுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ரஜினி சார் சொன்னதை சொல்லியே வந்து எவ்வளோ இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்ச பிறகு ரஜினி எந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்தணும்னு சொன்னதை அவர் விஜய் படத்தையும் இவர் படத்தையும் போட்டு ரீல் போடுறவங்கள நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம் இப்போ. ஸோ இது வந்து தொடர். அவர் வந்து நல்ல ஒரு பெரிய அம்பாசிடருங்க. அவரோட முகத்தை போட்டால் எல்லா ப்ராடக்ட்டுமே விற்கலாம். ஸோ யாரெல்லாம் தன்னோட ப்ராடக்டை விற்கணும், பொருளை விற்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் அவர் முகத்தை இரவல் வாங்கி போட்டுக்குவாங்க. அதில் இது வரைக்கும் அவர் முகத்தை இரவல் வாங்கி போடாத ஒரே ஆள் நான் தான். ஏன்னா அவர் மேலே எனக்கு இருக்கிறது உண்மையான விசுவாசம். அவரை வந்து பொருளாக்கி என்னோட வியாபார வெற்றிக்காண்டி அவரை பயன்படுத்த விரும்பாததுனால தான் இன்ன வரைக்கும் அவர் எதுலையுமே நான் பயன்படுத்தலை. இத்தனைக்கும் எனக்கு அவ்வளோ பாக்கியதை இருக்கு, ஆனால் நான் பயன்படுத்தினதே இல்லை. அது என்னோட மனசாட்சிக்கு விரோதமானதுங்கிறதுனால தான் அது என்னைக்குமே பயன்படுத்துறதில்ல. ஓகே சார், மிக்க நன்றி. தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு அடுத்து அரசியல் கட்சியாக தொடங்கினாலும் கூட அதுல யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்க போகிறார்கள், குறிப்பா அவர் வந்து தன்னுடைய கட்சியில இணைய வேண்டும் என்று ரஜினிகாந்த் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில இப்பொழுது அவர் கட்சி தொடங்கும் பொழுது, அண்ணாமலை அவர்கள் தொடங்கும் பொழுது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.